இலக்கிய தரம் உங்களுக்காக. சேர்த்தாப்புல ஒரு தமிழ்ச்சமலுக்கு இருக்காப்புல நான் ஒரு தமிழ்ச்சமல் பேச வந்திருக்கேன். வருங்காலத்துல தமிழ்ச்சமல் ஆடக்கூடியவங்க எல்லாருக்கும் உட்கார்ந்துருக்கிறேன். நெல்லைக்கு மட்டும் வருடத்துக்கு 5 தமிழ்ச்சமல் கொடுக்கணும். ஏன்னா அத்தனை செம்மல்கள் இருக்கக்கூடிய ஒரே நகரம் தான் அந்த நெல்லை. எப்படி எல்லாம் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இங்க இருக்கிற நாங்க 2 பேர் தான். அவர் வந்து ஒரு தமிழ்ச்சமல் ஐயா, நான் ஒரு தமிழ்ச்சமல். எங்க 2 பேருக்கும் கொடுத்தா போதுமா? இங்க இருக்கிற எல்லாரையும் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே கொடுக்கணும். அதுவும் நெல்லைக்கு வந்து ஒரு வருடத்துக்கு 5 கொடுக்கணும். கொடுத்தாதான் அந்த இடத்த போற அந்த காலத்துக்குள்ள அந்த அளவுக்கு செம்மல்கள் இருக்கக்கூடிய இந்த நகரத்துக்கு மீண்டும் வந்து பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னு கேட்டா கிட்டத்தட்ட 1 வருடங்களுக்கு முன்னால் நெல்லைக்கு வந்து பேச வந்த பிறகு 1 வருடம் நான் வரல. கடந்த வாரம் தான் கிருஷ்ணராஜாவில் பேச வந்தேன். உடல்நிலை காரணமாக 1 வருடம் வந்து நான் பொதுப்பேடைக்கு பேச போகல. இன்னைக்கு பேச வந்திருக்கேன், கலைஞரை பத்தி பேச வந்திருக்கிறேன். அதுவும் சமூக நீதி. நிறைய தலைவர் கண்டிஷன் போட்டாரு, 20 நிமிடத்துக்கு முன்னால பேசக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் 2 மணி நேரத்துல பேசிட்டு போயிடணும், 30-35 பேர் வருவாங்க, யாரும் முகச்சு வச்சிடக்கூடாது, சீக்கிரமா எல்லாருமே எப்படி 4 மணிக்கு ஆரம்பிக்குமோ அதே மாதிரி முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. வந்த உடனே பார்த்தேன், வரவேற்பாளருக்கு 1 மணி நேரம் வேண்டாம், தலைவருக்கு 1 மணி நேரம் வேண்டும், தொடக்க பேச்சாளர் தாமரவர்ணி பதிவுகளை வச்சு ஒன்றி அது போக கிட்டத்தட்ட முள்ளக்காயில கலக்கணும். அது போக நீங்க 4 மாவட்டத்துல இருந்து 4 பேரை கொண்டு வந்திருக்கீங்க. திருப்பூர்ல நீங்க ஈரடியில கலக்க முடியாது ஐயா, லத்தீஃபையா செய்ய முடியுமா? அதே நேரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி கொட்டாரத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய கோபாலையா நீங்க அடைக்க முடியுமா? சிற்றாருன்னு சொன்னாலும் குற்றாலம் கொண்டுமே அந்த பழைய அருவிகள் தான், அந்த அருவியை நீங்க நிறுத்திட முடியுமா? இவ்வளத்தையும் கொண்டு கொண்டு வச்சுக்கிட்டு ஐயா நீங்க இதுக்குள்ள முடியுங்க அப்படின்னு சொன்னா இது இல்லையா சமூக நீதி? எனக்கு இங்க வந்த பிறகு பெரிய பிரச்சனை. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து கலைஞரை பத்தி பேசணும் அப்படின்னு வந்த உடனே இங்க வந்த உடனே தலைவர் நம்ம தொடக்க சொன்னாங்க, எனக்கும் கலைஞருக்குள்ளே தொடர்பு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் பார்த்தேன், ஆகா நம்ம தலைப்பு தப்பாகி போச்சு, நம்ம இந்த தலைப்பு எடுத்துக்க கூடாதோ, இன்னொரு தலைப்பு எடுத்துக்கலாமோ அப்படின்னு. அவங்களுக்கு சட்டமன்றம் கொடுத்துருக்காப்புல. நான் பார்த்தேன், ஆகா 1996 இருந்து 2001 வரைக்கும் நம்ம மணிநகர் எம்எல்ஏ கிட்ட வேலை பார்க்கும் போது ஒரு இருக்கும்போது அப்போ முதலமைச்சராக இருந்து நமது கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. அப்ப நம்ம சட்டமன்றத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்களை பார்த்தோமே, அப்ப நம்ம அந்த தலைப்பு எடுத்துக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கே இங்க வந்து ஒரு பெரிய குழப்பங்கள் ஆகிப்போச்சு. சரி அதுதான் போகுதுன்னு எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க. இந்த பரிசை பார்த்தப்பறம் ரொம்ப பயங்கரமான குழப்பம். ஏன்னா தொல்லியல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா தொழிலுக்கு நமக்கு தானே ரொம்ப தொடர்பு. ஆக நம்ம இந்த தொழில் எடுத்து பேசிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள். ஏன்னா முதல்ல இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க எப்படி நடத்துறீங்கன்னு காலையில கொஞ்சம் நேரம் பேசணும் தலைவர். வேற ஒன்றும் இல்லை, நான் கிட்டத்தட்ட ஒரு 23 ஒருங்கிணைப்பாளர்கள் போட்டிருக்கேன். ஆளுக்கு 2 பேர் கூட்டு வந்து 52 பேர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கெச்சி போடுறதுல திருநெல்வேலியில் ஆராட்டிக்கு கால் கிடையாது. ஏன்னா புத்தகவழி விழாவாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடத்துறது வந்து அவங்க தான். சரி இந்த 2 மணிக்குள்ள நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு இதுல நிறைய கண்டிஷன்லாம் இருக்கு சார் அப்படின்னு சொன்னாப்ல. ஆனா அந்த கண்டிஷன்லாம் பார்த்தாலும் நீங்க இங்க அருமையா பெண்களுக்கு என்று ஒரு தனி மகத்துவத்தை, தனி உரிமையை ஏற்படுத்திய, அந்த சமூக நீதியை ஏற்படுத்திய ஒரு கலைஞர் அப்படிங்கிற கலைஞருக்கு வந்து நம்மளுடைய காப்பாட்சியர் வந்து ஒரு பெண். காப்பாட்சியர் பெண்ணோட மட்டும் இல்லை, பெண் சுதந்திரத்தோட செயல்படக்கூடிய ஒரு அம்மா. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டமா இருந்தாலும் சரி, திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் சரி, இந்த அருங்காட்சியகத்தை கையில் எடுத்த பிறகு நம்ம கண்ணுனால எல்லாருக்குமே தெரியும் இந்த அருங்காட்சியகம் எப்படி இருந்தது, எவ்வளவு குப்பையாக இருந்தது, இந்த அருங்காட்சியகத்தை எப்படி மேற்கொண்டு வந்தாங்க. ஆனால் அது பெண் கையில் ஒன்றை கொடுத்தால் போதும் இந்த உலகத்தையே மாற்றி காட்டி விடுவார் அப்படிங்கிறத வந்து கலைஞர் கண்டுபிடிச்சு அந்த நீதியை ஏற்படுத்தினாரு. இன்னைக்கு நம்ம கண் முன்னால பார்த்துக்கிட்டு அம்மாக்கு இல்லை. ஏன்னு கேட்டா அவங்க சொன்னாங்க, நான் கட்டளை போட்டா முத்தலாங்குறிச்சி காமராசர் வருவார் அப்படின்ட்டு. அது வந்துதான் ஆகணும். ஏன்னு கேட்டா அது வந்து எங்களுடைய குலதெய்வம் மாதிரி. ஏன்னு கேட்டா எங்களுக்கு நான் ஒரு முத்தலாங்குறிச்சியில ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு நந்தியை கண்டெடுத்தேன். அந்த நந்தியை வந்து கண்டெடுத்து அந்த நந்தியை கொண்டு வந்து கவர்மெண்ட்ல கொடுத்து அருங்காட்சியகத்தில் கொண்டு வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணேன். அந்த முயற்சிக்காக பெரும் போராட்டம், நீங்க முதல்ல போராட்டத்தை பேசுனீங்களே, பெரும் போராட்டம். ஆத்திரத்தை கொண்டு வந்தது பெரிய போராட்டம். அதை கூட தாசில்தார் ஆபீஸ்ல பெரிய போராட்டம். தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து அதை கையெழுத்து வாங்கி கலெக்டர் மூலமா ஏற்பாடு பண்ணி அதை அருங்காட்சியகத்தை கொண்டு வந்து பெரும் போராட்டம். அருங்காட்சியகத்துல பெரிய வீஞ்சியை தூக்கி வச்சு முதல் இடத்துல கொண்டு முத்தலாங்குறிச்சியை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது பூராமே அந்த காப்பாட்சியர் தான். அப்படி இருக்கும்போது அந்த காப்பாட்சியர் சொன்ன சொல்லை நாங்கள் காப்பாற்றணும் தான்.
அதுவும் இந்த தொல்லியல் அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னு கேட்டா ஆதிச்சநல்லூரில் நான் வழக்கு போட்டு ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று வழக்கு போட்டு இந்த வழக்கை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம வெற்றி கண்டிருக்கோம். 2 அருங்காட்சியம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று நமது முதல்வர் அவர்கள் இன்னைக்கு ஒரு அருங்காட்சியத்தை நம்மளுடைய என்டிஆர் மலையில வச்சிருக்காங்க. இன்னும் இந்தியாவிலேயே முதல் சைட் மியூசியம் நம்மளுடைய ஆதிச்சநல்லூர்ல இப்பவும் இருக்கு. இதற்கெல்லாம் காரணகர்த்தா எங்களுக்கு யார் அப்படின்னு சொன்னா அது கலைஞர் தான். கலைஞர் தான் அந்த தொல்லியல் துறையில், அதாவது நமது இலக்கணங்கள், இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், இந்த இலக்கியத்திலாம் கூறப்படக்கூடிய பாட்டு, பத்து பாட்டு, குறுந்தொகை, இந்த பாட்டுகள் எல்லாம் பேசப்படக்கூடிய பாடல்கள் எல்லாம் பொய் என்று சொல்கிறார்கள். ஏன்னா தமிழர்கள் பாடக்கூடிய பாடலை பொய்ன்னு சொல்லுவாங்க. குறிப்பா சொல்ல போனா அந்த கலம்சை கோவி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், அந்த பாடலை பார்த்தீங்கன்னா அந்த முதுமக்கள் தாலிக்குள் ஆணும் பெண்ணும் இருப்பதாக ஒரு தகவலை சொல்வாங்க. அந்த தகவல் பொய்ன்னு தான் எல்லாம் தெரிஞ்சிருந்தது. அது எப்படிப்பா ஒரு முதுமக்கள் தாலிக்குள்ள ஒரு ஆணையம் பண்ணி வைக்க முடியும்? அவன் சட்டை தலைவர் சண்டைக்கு போனாரா, தலைவர் சண்டைக்கு போகும்போது அப்போ தலைவி கேட்டால என்னையும் சேர்த்து ஒரு முதுமக்கள் தாலி வைன்னு சொன்னாரா, எப்படி இந்த முதுமக்கள் தாலிக்குள்ள மட்டும் பொறிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம அந்த 10 பாட்டு குறுந்தொகையையும் நம்ம கேலி பண்ணிக்கிட்டு இருந்தோம், கெட்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தொல்லியல் துறை 2004 அகழ்வாய்வு பண்ணும்போது அந்த அகழ்வாயில் கிடைத்த ஒரு பாடையில் ஒரு ஆணும் பெண்ணும் இருந்த அந்த முதுமக்கள் தாலியை கண்டுபிடிச்சாங்க. அப்போ அந்த கண்டுபிடிக்கும் போது முதல்வராக இருந்தது நம்மளுடைய கலைஞர் அவர்கள். அதனால கலைஞர் என்ன பண்ணாங்கன்னா உலக செம்மொழி மாநாடு அப்படி ஒரு செம்மொழி மாநாட கோவையிலே அமைத்து, அந்த கோவையிலே அப்ப அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களை அமைத்து அந்த ஆதிச்சநல்லூரை செம்மொழி மாநாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு தளம். அன்னைக்குதான் கேள்விலாம் வந்திருக்கு. கீழடியோட வருஷம் 19 வருஷம் தான். ஆனா ஆதிச்சநல்லூருடைய வருஷம் இப்ப கடைசியில போய் பாத்தீங்கன்னா 5500 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆதிச்சநல்லூரை தொடர்ந்து சிவகலையில் இருந்து கிடைக்கப்பட்ட அந்த மணிகளை கொண்டு போய் லக்னோவில் ஆய்வகத்தில் ஆய்வு செய்யும் போது அதனுடைய வயது இன்றைக்கு 5500 வருடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம கீழடி 2300 தான். 5500 வருடங்களுக்கு முன்னாலே தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ளவர்கள் நாகரிகமானவர்கள், நாகரிகத்துக்கு முக்கியமானவர்கள், அந்த நாகரிகத்துக்கு சொந்தமான அந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்தது இன்றைக்கு நமக்கு ரொம்ப பெருமை வந்திருக்கு. இந்த பெருமையை முதலில் உலக அரங்கில் அரங்கேற்றியவர் கலைஞர். நான் முதலே சொல்றேன், சமூக நீதி நான் ரொம்ப பேச மாட்டேன். ஏன்னா நீங்க வாத்தியாரு, உங்களுக்கு வருஷப்படி ஒரு நீதியில தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாத்தியாருக்கெல்லாம் முறைப்படி இன்றையெல்லாம் இல்லைங்க, அந்த முறைப்படி இன்றைய இம்ப்ளாய்மெண்ட் மூலமா போட்டு விட்டாங்க. அதில் நீங்களும் சீனியாரிட்டி மூலமா வாத்தியாரா நீங்க, அது ஒரு வகையில் ஒரு சமூக நீதி தான். அதெல்லாம் பேசணும் நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சரியா சொன்னேன். அந்த விஷயத்தை சொன்னாங்க. அந்த மாதிரி ஆசிரியர்களை பூரா ஆசிரியர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல இருக்க ஆசிரியர் படம் கேள்விகள் நிறைய கேட்டிருப்பாங்க. கடலை சுப்பிரமணியம் இன்னைக்கும் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா வேற வேலையே கிடையாது. இந்த அளவுக்கு யாரும் முகநூல் பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, ஏன்னா எதுக்கு வேலை கிடையாது சொல்றேன். என்னுடைய முதல் புத்தகத்தை என்னோட புத்தகம் சார் நீங்க அப்புறம் போய் சொல்ல முடியாது. என்னுடைய முதல் புத்தகம் இன்னைக்கு 65 புத்தகங்கள் இருக்கும். இருந்தாலும் முதல் புத்தகம், அதாவது முதல் காதல் தான் ரொம்ப நல்ல காதல்பாங்க. முதல் புத்தகம் தான் நம்ம அம்மா தந்த புத்தகம் சொல்லுவோம். அதே மாதிரி என்னோட முதல் புத்தகத்தை நூலகத்துல 2 பேர் இருக்காங்க. முதல்ல இன்னைக்கு யாருமே தெரியாது, என்னை கூப்பிட்டு அதை வெளியிட்டது அவங்க தான். அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு இருக்க வேலையெல்லாம் போட்டுட்டு மற்ற வேலைகளை பாக்குறதுல அவரை பின்னடிக்க முடியவே முடியாது. பெரிய விஷயம் அது. டாக்டரேட் பட்ட வேகும் போதே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். டாக்டரேட் பட்ட வேகம் கூட ஒரு 4 புத்தகம் இருங்க, வேற ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகும்போது யாரெல்லாம் என்னென்ன பேசுறாங்களோ இது கூட எழுதினாலே கிட்டத்தட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதேமா அடுத்த வருஷம் அடுத்த புத்தகம் கண்காட்சியில் உள்ள ஒரு புத்தகம் போட்டாலும் போடலாம்னு நினைக்கிறேன். ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த எழுத்தாளர் ஆகணும். தமிழ் செம்மொழியில் நம்ம ஏற்கனவே ரிசர்வ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செய்யணும். அது போக பாத்தீங்கன்னா நான் 96ல நான் சட்டமன்றத்துக்கு போகும்போது நடந்த சில சம்பவங்களை மட்டும் தான் அவங்ககிட்ட சொல்லிடலாம் நினைக்கிறேன். சட்டமன்றம் நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அந்த எனக்கு இந்த இடத்துல சொல்லணும்னா இந்த இடத்துல சொல்ல முடியாது. அதனால சொல்லுவாங்க நீதியில தான் அந்த சட்டமன்றம் எடுத்து போயிடல. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா 1996 கிட்டத்தட்ட 97 98 நினைக்கிறேன், புளியங்குளத்துல ஒரு பெரிய விபத்து நடந்தது. புளியங்குளம் உங்களுக்கு இப்படி எல்லாரும் தெரியும், மாரி செல்வராஜ் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு வாழை படம் அனைவா அதை வச்சு தான் எடுக்கிறதா நினைக்கிறேன். அப்போ ஒரு 19 பேர் இறந்தாங்க. அதாவது ஒரு லாரி போகும்போது வாழைக்காய் லாரி அது கீழே சரிஞ்சு விட்டு அதில் ஒரு 19 பேர் உயிரிழந்தாங்க. அதுல ஒருவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தான் செத்தாலும் பரவாயில்ல ஒரு 3 பேரை உயிரை காப்பாற்றினார். தார்பாய்க்குள்ள படுத்து கிடந்துட்டு 3 பேரை உயிரை காப்பாற்றலாம். அப்போ நான் எங்களோட பிரியாவா சரிங்கள ஒரு அலுவலகத்தில் இருக்கேன். அதுபோல் தினகரில் ரிப்போர்ட்டராகவும் இருக்கேன். அதனால இந்த செய்திகள் எல்லாம் வெளியிடுறது, இந்த செய்திகளுக்கு வெளியிடுறதோட மட்டும் இல்லாம இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கட்டுறது, ஊர் மக்கள் என்னெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி அதை பத்திரிகையில் எழுதுறது, அதை எங்களுடைய எம்எல்ஏ மூலமா நாங்கள் சட்டமன்றத்தில் போய் போடும்போது அவங்களுக்கு தான் அப்பதான்
இந்த மாதிரி விபத்துக்கு 50,000 அப்படின்னு சொல்லி முதல் கொடுத்தது வந்து அந்த நிகழ்ச்சிக்கு தான் கலைஞர் தான் கொடுத்தாரு. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம் அந்த சம்பவம். அதோடு மட்டும் இல்லாம கருங்குளத்தை சேர்ந்த ஒரு பனையேறு தொழிலாளி, அவர் மட்டும் தவறுதான், மதுரையில போய் அவர் வந்து கல்லு பகுதியை இறக்குனாரோ இல்லாட்டி எந்த பகுதியை இறக்குனாரோ தெரியல. அங்க நடந்த ஒரு சண்டையில அவருக்கு இருந்த குடிசல்ல தீய வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அவருடைய குழந்தைகள் அவருடைய மனைவி உள்பட கிட்டத்தட்ட அதுல ஒரு 3-4 பேர் இறந்துட்டாங்க. அவர் இறந்துருக்கும் போது எல்லா பக்கமும் போராட்டம் நடக்கிறது, எல்லா பக்கமும் பண்ணுது. அந்த நேரம் போகும்போது நாங்க கலைஞர் கையில அதை பத்தி பேசுறதுக்கு அப்பாவை எம்எல்ஏ தாவாக்கால இருந்தாங்க. அப்பாவை எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ மணிநாடார் இந்த ரெண்டையும் கூட்டிக்கிட்டு நானும் கூட போய் அப்போ கலைஞர் ஐயா கிட்ட பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. பேசும்போது ஐயா சொன்ன ஒரே வாசம், அங்க நடந்த சண்டை வந்து 2 மது போதை வியாபாரிகிட்ட நடந்த சண்டை. இதுல என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. உண்மையிலே அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ நாங்க அடுத்த கேட்ட இல்லையா உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். அப்போ உடனே சரி நீ போங்க அப்படின்னா அன்னைக்கு சட்டமன்றத்துல கடவுளை ஈர்ப்பு தீர்மானம் வந்து அப்பாவை எம்எல்ஏ கொண்டு வரும்போது இதே வார்த்தையை அவர் அந்த இடத்துல சொல்லிட்டு, இருந்தாலும் இறந்த உயிர்களுக்காக உங்களுக்கு பணம் தெரிவித்து 3 லட்சம் ரூபாய் அடிச்சாங்க. ஆக இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு குடும்பங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இவர்கள்லாம் வரும்போது இவர்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயங்களை கொண்டு வந்தது அநேகமா எனக்கு தெரிஞ்சு கருணாநிதியா தான் இருந்தது. அது உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ எல்லாருமே அணைக்கட்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சொல்லுவோம், இப்போ அணைக்கட்டு அப்படின்னு சொன்னா பெருந்தலைவர் காலத்துல மணிமுத்தாறு கட்டப்பட்டது, ஆங்கிலேயர் காலத்துல பாபநாசம் அணை கட்டப்பட்டது, எம்ஜிஆர் காலத்துல வந்து நம்ம சேரோலார் அணை கட்டப்பட்டது. அப்ப இவர் ஒண்ணுமே செய்யலையா? கருணாநிதி எதுவுமே செய்யலையா? விவசாயிகளும் ஒரு சமூகம் தானே, விவசாயிகள் வந்து வாழணுமே. ஏன்னா 3 போகம் விளையக்கூடிய தாமிரபரணி நதி, வற்றாத ஜீவன் நதி, இதுல ஏதோ அவர் செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் எழும். நிச்சயம் அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் அந்த வேற விஷயங்களை பேசுவதோட நமது ஊர் சார்ந்த விஷயங்களை பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பேசுறேன். இவர் வந்து நிறைய அணைகளை கட்டியிருக்கிறார். எனக்கு திறந்து பெச்சையார் அணை கட்டப்பட்டது இவரால் தான். கடாநதியில் இருக்கக்கூடிய அணை கட்டது இவர் தான். நம்பியார் அணை கட்டியது இவர் தான். அதோடு மட்டும் இல்லாமல் இவர் காலத்துல இவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த போது இவருக்கு வந்து தாமிரபரணி ஆற்றில் இருக்கக்கூடிய அணைக்கட்டுகளுடைய பேருக்கு பூரா தெரியும். அணைக்கட்டில் இருந்து எங்கெங்க எப்படி தண்ணீர் கொண்டு போகணும்னு சொல்லி அந்த வாட்டங்கள் தெரியும். அதோடு மட்டும் இல்லாமல் இப்ப பாபநாசம் மேலை நதியில் இருந்து எத்தனை தண்ணீர் எடுத்தால் எப்படி போக முடியக்கூடிய திட்டங்கள், சட்டங்கள் எல்லாமே இவருக்கு அழகாக தெரியும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் முதலமைச்சராக, பொதுப்பணித்துறை அமைச்சராக இப்ப இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வந்த போதும் கூட இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் அப்போ வந்து KPK வந்து அமைச்சராக இருக்கும்போது சடைநீர் கால்வாய் திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த சடைநீர் கால்வாய் திட்டத்தை வந்து விரிவாக்கம் செய்வதற்காக கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய் அது வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடுபட்டு இது புத்தந்தருவியில கூட தண்ணி சேர்த்து வச்சாங்க. 1 வருடம் புத்தந்தருவியில தண்ணியை சேர்த்து வச்சா 12 வருஷத்துக்கு சாத்தாங்குளத்துல குடிநீர் பஞ்சம் ஏற்படாது. அது மட்டும் இல்லாம வெள்ளநீர் கால்வாய்ன்னு சொல்லக்கூடிய, உங்களுக்கு எல்லாம் தெரியும், வெள்ளாங்குடி அப்படிங்கக்கூடிய இடத்துல வெள்ளநீர் கால்வாய் வெட்டப்பட்டு இன்னைக்கு ராதாபுரம் பகுதிக்கு தண்ணி விட்டு போறாங்களே, தாமிரபரணியில உபரியா போகக்கூடிய தண்ணீரை கொண்டு அங்க வந்து சேகரிச்சுட்டோமா அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் வந்து நமக்கு பஞ்சமே ஏற்படாது. இவரோட காலத்துல தான் ஆதித்தனார் அமைச்சராக இருக்கும்போது தேனிக்காடு என்று சொல்லக்கூடிய பாலைவனங்கள்ல முந்திரிகள்லாம் வச்சாங்க. முந்திரிகள்லாம் வச்சு அதை விளைநிலமாக மாற்றி பாலைவனம் அல்ல அந்த சோலைவனம் என்று ஆக்கிய காலகட்டம் தான் இவருடைய காலம் தான். இது போக இன்னொரு பெரிய விஷயம் சொல்லணும்னா, நீங்க வந்து தாமிரபரணியில வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். தாமிரபரணியை பத்தி நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். தாமிரபரணியில எங்கேயாவது தூர்வாரப்பட்டதா அப்படின்னு சொன்னா கலைஞர் 96ல இருந்து 2001 வரை இருக்கும் பொழுதுதான் பாபநாசத்தில் இருக்கக்கூடிய வடக்கு கோடை மேலரிக்கால், வடக்கு கையில தெற்கு கோடை மேலரிக்கால், நதிவள்ளி கால்வாய், கன்னடியன் கால்வாய், பழவூர் கால்வாய், திருநெல்வேலி கால்வாய், சுத்தவள்ளி கால்வாய், அதோடு மட்டும் இல்லாமல் மருதூர் மேல கால்வாய், கீழே கால்வாய், சிறியகுண்டம் தென்கால், வடகா, இந்த கால் எல்லாமே தூர்வாரப்பட்டது அவருடைய காலம். ஆக வந்து இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து ஒரு 10 நாள் மழை பெய்தால் போதும். இந்த 10 நாள் மழை பெய்த தண்ணீரை வந்து நம்ம தேக்கி வச்சா போதும், ஒரு போகம் விளைஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக நமது முன்னோர்கள் கட்டி காத்த அந்த விஷயங்களை போறா தூர்வார பெருமை இவருக்கு மட்டும். அதுக்கு பிறகு இப்ப எங்கேயுமே நம்ம தூர்வார முடியல, தூர்வாரத்துக்கு வாய்ப்பும் வசதியும் இல்லாம இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலாக இன்னொரு விஷயத்த மட்டும், ஏன்னா அவர் 20 நிமிஷம் சொல்லியிருக்காரு, 20 நிமிஷம் தாண்டி நினைக்க இன்னும் எங்களுடைய கோபால் ஐயா வந்து ஐயாவும் நானும் சேர்ந்த ஒரு இந்த இடத்துல அதை சொல்லிக்கலான்னு பெருமைப்பட நினைக்கல. இது வரைக்கும் நம்ம அந்த வரலாறு புத்தகமே எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஆசை, நாவல் எழுதுவோம். ஏன்னா நாவல் எழுதுறவங்களுக்கு தான் இந்த நிறைய விருதுகள்லாம் கிடைக்குது. நாவல் எழுதுறவங்க தான் நிறைய பக்கம்லாம் ரீச் ஆகுறாங்க. நாவல் எழுதுறவங்க தான் நிறைய இலக்கியவாதியாக நினைக்கிறாங்க. எங்களெல்லாம் சில இடத்துல இலக்கியவாதியாகவே நினைக்கிற மாட்டாங்க. அதனால ஒரு நாவல் எழுதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு
ஒரு நாவல், அது வரலாற்று சார்ந்த ஒரு நாவல், அது ஒரு மன்னரோட காலத்துல நடந்த ஒரு நாவல் எழுதியிருக்கேன், எழுதி முடிச்சுட்டேன். அதுக்கு படம் போடுறாங்க, ஐயா தான் எனக்கு படம் போடுறாங்க. ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நாவல் வரும்போது நிச்சயம் அவங்க பெரிய அளவில் பேசப்படும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மன்னன், அந்த மன்னன் வந்து காதலிச்ச பொண்ணு வந்து உயர்ந்த சாதி அப்படிங்கிறதால அந்த மன்னனை கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை செய்யப்பட்ட மன்னனும் அந்த பொண்ணும் அவங்க அப்படியே காதல். ஏன்னா எனக்கு இந்த இதுவரைக்கே வரலாறு மறந்து போய் கிடந்த தவறு அப்படியே சுற்றி சுற்றி வந்த நாம முதல்ல ஒரு காதல் கதையை எழுத ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு எனக்கு வண்ண ஓவியம் தீட்டக்கூடிய அழகான ஐயா கோபாலை வந்திருக்கிறாங்க. கடைசியாக மட்டும் ஒன்று சொல்லிக்கிட்டேன், இந்த எல்லா விஷயத்துக்கும் மேலாக என்னுடைய வழக்குகள் எல்லாம் ஒரு பக்கம் போகுது. நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போதே ஒரு வழக்கு வந்து முடிவுக்கு வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா தாத்தா காலத்துல போட்ட ஒரு வழக்கு பேர காலத்துல தான் முடியுது. 56 வருஷத்துக்கு முன்னால காணாம போன கைதிகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் இறந்து போக தருவாயிட்டு தான் அவர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு ஜெயில போடக்கூடிய காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வழக்குல வந்து ஒரு மனிதன் நல்லா திடாகாத்திரமா இருக்கும் போதே முடிவுக்கு வந்திருக்குன்னா என்னுடைய வழக்கு தான், ஆதிச்சந்திர வழக்கு. 2017 போட்டேன், கிட்டத்தட்ட 2020 அகழ்வாய்வு நடந்து இப்போ நானே அந்த சைட் மியூசியத்தை போய் பார்க்க போறதுக்கு நம்முடைய முதல்வர் வந்து இன்னைக்கு ரெட்டியாரத்தில் அமைக்கக்கூடிய மியூசியம் அடுத்த மாசம் திறந்துடும், அடுத்த வருஷம். அப்படி பார்த்தோன்னா நம்ம கண்ணு முன்னாலே எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி தான் கடைசி நாள் எங்களுடைய நீதியரசர் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆக போறார். எல்லா தீர்ப்பையும் வச்சு போடுறாரு, தொழில் சம்பந்தப்பட்ட தீர்ப்புகள் எல்லாம் பார்த்து எல்லா தீர்ப்பையும் கரெக்டா போட்டு முடிக்கிறாரு, ஆதிச்சந்திரர் எல்லாத்தையும் முடிக்கிறாரு. கடைசியா ஒரு இது மட்டும் பெண்டிங் இருந்தது. என்னுடைய ஆசை, காவிரியில இருந்து நமக்கு தண்ணீரே தரமாட்டுக்காங்க, தண்ணீருக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா கர்நாடகாவில் நம்மளுடைய 60,000 கல்வெட்டு படிகள் இருக்கு, தமிழ் கல்வெட்டு படிகள். அந்த கல்வெட்டு படிகள் அப்படியே விட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் எங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக அந்த வழக்கை மட்டும் கொடுக்குறோம். அதாவது கிட்டத்தட்ட எங்களுடைய 60,000 தமிழ் கல்வெட்டு படிகள் வந்து கர்நாடகாவில் இருக்கு, அவன் தண்ணியே தரமாட்டுக்கான். நாளைக்கு சப்போஸ் ஏதாவது தமிழ் இருக்கவங்க சட்டை வந்தா 60,000 கல்வெட்டு தீ வச்சு எரிச்சிடக்கூடாது, அதை மீட்டுதாங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தாக்கல் பண்ணோம். இதுதான், அதாவது கலைஞர் வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணுவாங்க. அதாவது எந்தெந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த நேரம் அதை கரெக்டாக கொடுத்து அதை வந்து செயல்பட வைக்கிறது வந்து கலைஞருடைய பெருமை. அந்த மாதிரி தான் எங்களுடைய ஏன்னா அவரும் நம்ம பாப்பா கிடையாது மாதிரி எங்களுடைய வைக்கணும் கலைஞர் மேலே தீவிர பற்று உள்ளவர். கரெக்டாக கொண்டு எங்களுடைய வழக்கை கொடுத்தோம். ஆணை கொடுத்தது 60,000 படிகளையும் நாங்கள் மீட்டு கொண்டு வந்து கரெக்டாக சொல்லி வச்சிருக்கோம். அந்த வழக்கம் மூலமா அதை வந்து இப்போ அந்த கல்வெட்டை வந்து படித்து அதை புத்தகமாக போடுறதுக்கான படிகளையும் நம்ம மத்திய தொழில் துறையினர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே தமிழ் வாழ்க, தமிழ்னு சொல்லுறது மட்டும் இல்லை, தமிழ் வாழ்க என்று சொல்வதற்காக பிறந்த கலைஞர் அவர்களை பற்றி பேசுவதற்கு நல்ல வாய்ப்பு தந்த உங்களுக்கும், அதுவும் பெரிய பெரிய பெருமக்கள் மத்தியில் பேசுவதற்கு வாய்ப்பு. அதோட மட்டும் சொன்னாதான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நாங்கள் இதை மட்டும் சொல்லிக்கிட்டு வர ஒரு கூட்டத்தில் பேச போயிருந்தோம். கூட்டத்தில் பேசுறது கொஞ்சம் அலர்ஜி தான், இல்லை பாவனியங்களுக்கு நல்லா தெரியும், முத்தமிழ் சாருக்குலாம் எல்லாம் தெரியும், இல்லை அந்த மாதிரி பித்தநீர் சாருக்கு பட்டிமன்றம் அதெல்லாம் தெரியும். நாங்கள் ஒரு தடவை ஒரு கூட்டத்துக்கு பேசும்போது கூட்டத்துக்கு ஆளே வரல, சொல்லிட்டாங்க இந்த மாதிரி கூட்டம் பேசிட்டே இருக்கீங்க, ஏகப்பட்ட எல்லாம் டைட்டில் இருக்காங்க, தேர் சுத்தாச்சு அதை சுற்றியாச்சு அப்படியே கடைசியில் வேணா நீங்கள் வீட்டில் இருப்பாங்க எல்லாருமே, பெரிய பெரிய வீடுகள்லாம் உட்காந்து கேட்டுருந்தாங்க. நாங்களும் உட்காந்து பார்த்தோம், பேசுவோம், எல்லாம் செஞ்சோம். ஒரே ஒரு பாட்டி மட்டும் தலையை ஆட்டிக்கிட்டே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தது. எங்களுக்கு சந்தோஷம், பாட்டி கேட்கு ஸ்பீக்கர் அடிக்கிறாங்க, எல்லாரும் வீட்டில் இருந்து கேட்பாங்க அப்படின்ட்டு. பாட்டி கிட்ட போய் பாட்டி ரொம்ப சந்தோஷம், நல்லா கேட்டீங்க அப்படின்னு. எப்பா நீ எப்படி எந்திரிச்சு அந்த பாயை தந்தீங்கன்னா நான் வீட்டுக்கு கொண்டு போவேன், நீங்க இவ்வளவு நேரம் பாயை வச்சுக்கிட்டு என்ன தப்பா தொடர்ந்து அப்படின்னு சொல்லிச்சு. அந்த அளவுக்கு கேட்பவர்கள் இல்லாம பேசக்கூடிய சபை நிறைய சபை இருக்கிற நேரத்துல. ஏன்னா இதுல கொரோனா காலத்துல பூரா அப்படிதான் பேசணும். கொரோனா காலத்துல பூரா பாத்தீங்கன்னா போட்டு வியூஸ் வந்திருக்கான்னு பார்த்தோம், 17 வியூஸ் மேல வராது இருந்தாலும் இல்லைங்க இது அதுக்கப்புறம் நிறைய பேர் யூடியூப்ல பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வத்தோட பேசிக்கிட்டு இருந்தது. இதுல அரங்கம் நிறைந்த ஒரு 30-35 பேர் இருக்கக்கூடிய, அதுவும் பெரிய அறிஞர்கள். அதுல நம்ம ஐயாவை பார்த்தோம், வந்த உடனே எல்லாருக்கும் வரவேற்புரை நாங்களாம் சொல்ல வேண்டாம், எல்லாருடைய பேரையும் அவரே சொல்லி எல்லாரோட பேரையும் சொல்லிட்டார். ஒரு அரங்கில் வந்து வரவேற்புரையை எல்லாரும் பேரும் சொல்றது வந்து ரொம்ப கடினம். அது வந்து இங்கதான் நடக்குது, அது பாப்பா மணியாருடைய தலைமையில தான் நடக்குது. உண்மையிலே நல்ல கூட்டம், நல்ல வாய்ப்பு. உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து எப்போதும் நடக்கணும். கலைஞர் கூட்டத்தை வந்து நீங்க 23 நடத்தி நுகரம் முடிச்சுட்டு போயிடாதீங்க. அதுக்கப்புறமும் நீங்க இதே தலைப்புல நீங்க நடத்துங்க, ஒரு பெரிய சாதனை புரியுங்க. நீங்க எல்லாம் 100 அப்படின்னு சொல்லி 100 முடிக்கப்படாத பாடுபட்டீங்கன்னா நாங்கள் நெல்லையில வந்து 1000 தொட்டு விட்டோம் என்று 1000-ல் ஒருவனாக இருங்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு.